வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் குரோதி வருடம் ஆனி மாதம் 27வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு 11ஆம் தேதி ஜூலை மாதம் 2024வது வருடம். இன்று வியாழன்கிழமை. வியாழன்கிழமை என சொல்லும் பொழுது இன்றைய தினத்தை அதிகாரம் செய்து வழிநடத்தக்கூடிய கிரகம் சுக்கிரன் கிரகம். சுக்கிரன் கிரகத்தின் அனைத்து ஆற்றல்களும் மகாலட்சுமி தாயாரிடமிருந்து நமக்கு கிடைக்கிறது. சுக்கிரன் கிரகத்தின் அதிதேவதையாக இருப்பவர் மகாலட்சுமி தாயார். திருப்பார்கடலில் பள்ளி கொண்டு நம் அனைவருக்கும் அருள் வாழ்த்து கொண்டிருக்கும் மகாவிஷ்ணுவுடைய துணைவியாரான மகாலட்சுமி தாயார். அவரிடமிருந்து சுக்கிரனின் அனைத்து ஆற்றல்களும் நமக்கு நேரடியாக கிடைக்கிறது. அதனால் இன்றைய தினம் நாம் அனைவரும் மகாலட்சுமி தாயாரை வணங்கி வழிபாடு செய்து அந்த மகா சக்தியிடமிருந்து அனைத்து வகையான நற்பலன்களையும் பெற்றுக்கொண்டு இனிமையாக கடந்து செல்வோம். இன்றைய தினத்துடைய ராசி மற்றும் நட்சத்திரம். இன்றைய தினம் காலச்சக்கரத்திற்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு ராசியான சூரியனின் வீடான சிம்ம ராசி. சிம்ம ராசியில் சந்திரன் பயணம் செய்கிறார். 2 நட்சத்திரங்களில் பயணம் செய்கிறார். அது எவ்வாறு என பார்ப்போம். இன்று மதியம் 1:03 வரை சுக்கிரனுடைய பூரம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சந்திரன் அதற்கு பிறகு நட்சத்திர மாற்றமடைந்து சூரியனின் நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரத்திற்கு நட்சத்திர மாற்றமடைந்து பயணம் செய்கிறார். இன்றைய தினத்துடைய திதி அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 5வது திதியாக இருக்கக்கூடிய பஞ்சமி திதி இன்று காலை 10:19 வரை நடைமுறையில் இருக்கும். அதற்கு அடுத்து 6ஆம் திதியாக இருக்கக்கூடிய சஷ்டி திதி நடைமுறைக்கு வரும். இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை இருக்கிறது. ராகு காலம் இன்று மதியம் 1:30 முதல் 3 மணி வரையும், யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரையும், குளிகை காலை 9 மணி முதல் 10:30 வரை இருக்கிறது. நாம் எந்தெந்த காரியங்கள் எந்தெந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டும் என்பதை இன்றைய தினத்தில் தெரிந்து கொண்டு அதன்படி நமது செயல்களை நாம் செய்து முடிப்போம். இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி. காலச்சக்கரத்திற்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியின் வீடான பூமி ராசியான மகரம் ராசி. இந்த ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயின் நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரம் என்பது சந்திராஷ்டம நட்சத்திரமாக இன்றைய தினம் அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் காலச்சக்கரத்திற்கு 5ஆம் வீடாக இருக்கக்கூடிய கலை தொழிலை கொடுக்கக்கூடிய அன்பு பாசத்தை கொடுக்கக்கூடிய சிம்ம ராசியில் இன்று மதியம் 1:03 வரை பூரம் நட்சத்திரத்திலும் அதற்கு அடுத்து உத்திரம் நட்சத்திரத்திலும் பயணம் செய்து நம் அனைவரையும் இயக்குவதற்கு தயாராக இருக்கிறார். அவர் இயக்கம் என்பது நம் அனைவருக்கும் 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் எந்த வகையான நற்பண்களை கொடுக்கப் போகிறது என்பது வாருங்கள் அன்பர்களே விரிவாக பார்ப்போம். அன்பான வாசக நேயர்களே, தினசரி ராசி பலன் என இங்கு நான் சொல்லப்படுவது அனைத்துமே கோச்சார ரீதியாக சந்திரனும் மற்ற கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட ராசியில் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது கிடைக்கக்கூடிய பொதுவான ராசி பலன்கள். இவ்வாறு நமக்கு கிடைக்கக்கூடிய பொதுவான ராசி பலன்களை 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் கணித்து பொதுவாக சொல்லப்படுகிறது. இந்த ராசி பலன்களை உங்களது தனிப்பட்ட ஜாதகத்திற்கான உங்கள் தனிப்பட்ட ராசிக்கான ராசி பலன் என நினைத்து கொள்ள வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பான வாசக நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான ஒரு வேண்டுகோள். அதாவது நமது வாழ்க்கையின் எதிர்காலத்தை நாம் துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நம்முடைய ஜாதகத்தின் வழியாக மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும். அதனால் ஒவ்வொரு அன்பர்களும் தங்களது ஜாதகத்தை அவ்வப்போது பார்த்து தங்களது பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக ஒரு மனிதனுக்கு ஒரு தசை நடக்கும் பொழுது அந்த தசை எந்த பலன்கள் கொடுத்து கொண்டிருக்கிறதோ அது அடுத்த தசை மாறும் பொழுது மாற்றத்தோடு கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு புத்தியும் ஒவ்வொரு வகையில் நம்மை செயல்படுத்துகிறது. ஒவ்வொரு புத்தியும் நம்மை எவ்வாறு இயக்குகிறது என்பதை நமது ஜாதகத்தை அவ்வப்போது பார்த்தால் மட்டுமே நமக்கு தெரியும். அதனால் அன்பான வாசக நேயர்கள் அனைவரும் தங்களது ஜாதகங்களை அவ்வப்போது தெரிந்து கொண்டு தங்களது வாழ்க்கையில் எதிர்காலத்தில் என்னென்ன செயல் நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து இனிமையாக கடந்து செல்வோம் இந்த வாழ்க்கை பயணத்தை. மேசம் ராசி மேசம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் நற்பலன்கள் உங்களை நோக்கி வர இருக்கிறது. நீங்கள் செய்த பூர்வ புண்ணியத்தின் பலன்களை சிம்ம ராசியில் இருந்து நேரடியாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இன்றைய தினம் இந்த வீட்டில் செல்லக்கூடிய சந்திரனின் பயணம்
இனிமையான நல்ல பயணமாக நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய பயணமாக இருக்கும். ஏனென்றால் உங்கள் வீட்டிலிருந்து 5ஆம் இடம் என்பது சுபஸ்தானம் என அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி மேசம், சிம்மம், தனுசு 3 வீடுகளுமே சுபஸ்தானமாக ஒவ்வொரு வீட்டிற்கும் அமைகிறது. அகம் சார்ந்து மனது சார்ந்து உங்கள் மனதில் தன்னம்பிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நாள். நீங்கள் செய்யக்கூடிய பயணத்தில் அந்த லட்சியத்தில் உறுதியை சிறப்பாக்கி தரக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். உங்களது காதல் தொடர்பான செயல்பாடுகளுக்கும் ஈடுபாடுகளுக்கும் ஏதாவது ஒரு நன்மை தீமை ஏதாவது ஒரு வகை பலனை கொடுக்கக்கூடிய வீடு சிம்ம ராசி. சிம்ம ராசி சிறப்பாக இருந்தால் இந்த ராசியில் பிறந்த மேச ராசியில் பிறந்து வளர்ந்த இளைஞர்களும் இளம் பெண்களும் தாங்கள் செய்யக்கூடிய காதல் வழியில் நன்மைகள் பல பெறுவார்கள். காதல் என்பது திருமணத்தில் போய் சென்றடையும். இதே சிம்ம ராசி என்பது உங்களுக்கு சிறப்பாக அமையவில்லை, தீய கிரகங்கள் அந்த வீட்டில் அமைந்திருந்தால் உங்கள் காதல் என்பது பிரச்சனைகளையும் பிரிவுகளையும் துன்பங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதன் ரீதியாக இன்றைய தினத்தை நாம் ஆய்வு செய்யும் பொழுது சிம்ம ராசியில் சந்திரன் செய்யக்கூடிய பயணம் மனது ரீதியான அன்பு பாசத்தை மேன்மையான காதல் உணர்வுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக அவரது பயணம் இருக்கும். அதனால் மேச ராசியில் பிறந்த இளைஞர்களும் இளம் பெண்களும் இன்றைய தினம் காதல் வலையில் விழக்கூடிய நாளாக அமைய இருக்கிறது. ரிஷபம் ராசி, ரிஷபம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, வித்யாஸ்தானம் என சொல்லக்கூடிய உங்கள் வீட்டிலிருந்து 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி உங்களுக்கு கல்வியை கொடுக்கக்கூடியது. கல்வியில் சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு சிம்ம ராசியில் இருந்துதான் உங்களுக்கு கிடைக்கிறது. வேறு எந்த வீடும் உங்களுக்கு கல்வியை கொடுப்பதற்கு அதிகாரம் பெற்றிருக்கவில்லை. அதன் ரீதியாக இன்றைய தினத்தை நாம் ஆய்வு செய்யும் பொழுது ஆரம்ப கல்வி படித்து வரக்கூடிய சிறுவர்களும் சிறுமியர்களும் இளம் சிறார்களும் தாங்கள் படிக்கக்கூடிய கல்வியில் ஆர்வத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தை அமைத்து தருவார் சந்திர பகவான். அகம் சார்ந்து மனது சார்ந்து எந்த வகையான நற்பலன்கள் என எதிர்பார்க்கும் பொழுது ஆழ்ந்த அறிவை சிறப்பாக தர இருக்கிறது. சிந்தனையை சிறப்பாக்கி அந்த சிந்தையின் வழியில் சூப்பரான அறிவை கொடுக்க இருக்கிறது. அனைவரிடமும் அன்பாகவும் பணிவாகவும் நடந்து கொள்ளக்கூடிய தன்னடக்கத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இன்றைய தினம் செயல்படும். உங்களது உறவுகளை ஆளுமை செய்யக்கூடிய வீடு நெருப்பு ராசி. ஆமாம் அன்பர்களே, உங்களது சொந்தக்காரர்கள் உங்களது உறவுக்காரர்கள் இவருடைய நிலைப்பாடு எத்தன்மை வாய்ந்தது? உங்களுக்கு உதவியாக இருப்பார்களா அல்லது உங்கள் மீது போட்டி பொறாமைகள் கொள்வார்களா என்பதை சிம்ம ராசியிலிருந்து நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் உங்களது உறவு வகையில் தூர தேசத்திலிருந்து நல்ல செய்திகளை கொண்டு வந்து தர இருக்கிறார் உங்களுக்கு இனிமையாக. கடகம் ராசி என்பது முழு பலன் கொடுக்கக்கூடிய ராசி. கடகம் ராசி சந்திரனின் வீடு. இந்த வீட்டில் உங்களை இயக்கி வழிநடத்துவதற்கு அதிகாரம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் செல்லக்கூடிய பயணம். அவர் உங்களுக்கு இன்றைய தினத்தில் தரக்கூடிய அறிவுரை, அன்பர்களே, உங்களது ஆடம்பர செலவுகளை நீங்கள் குறைத்து கொண்டு எதிர்காலத்தில் உங்களுக்கு வரக்கூடிய பொருளாதார நெருக்கடிகளை சமாளித்து வாழ வேண்டுமென்றால் சிக்கனமாக செயல்பட வேண்டும் என்பதையே அறிவுரையாக இன்றைய தினம் உங்களுக்கு சொல்கிறார். மிதுனம் ராசி, மிதுனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரன் செல்லக்கூடிய வீடு உங்கள் வீட்டிலிருந்து 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி. சிம்ம ராசியிலிருந்து உங்களுக்கு தைரியம் தரக்கூடிய குணாதிசயங்கள் அனைத்தும் கொட்டி கிடைக்கிறது. பொதுவாக இந்த சமுதாயத்தில் நாம் பார்க்கும் பொழுது காதல் செய்யக்கூடிய ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண் ஆணை நோக்கி நீ தைரியமான மனிதனா என கேட்கக்கூடிய காலகட்டங்களில் சிம்ம ராசி சிறப்பாக இருந்தால் அந்த மனிதன் சொல்வார் நான் தைரியமானவன் என்று. அதே சமயம் சிம்ம ராசி வலுவிழந்து உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் இல்லை என்றால் அந்த வகையில் நீங்கள் தைரியமாக பேசக்கூடிய அமைப்பு உங்களிடம் இருக்காது. அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரு மனிதன் இந்த வாழ்க்கையில் உயர்வு அடைவதற்கு அந்த மனிதனுக்கு தைரியம் என்பது கட்டாயம் வேண்டும். உடல் அமைப்பிலும் மன அமைப்பிலும் தைரியம் இருந்தால் மட்டுமே அந்த மனிதன் சிறப்பாக வாழ முடியும். சிம்ம ராசியிலிருந்து அந்த தைரியம் உங்களுக்கு சிறப்பாக இன்றைய தினம் கிடைக்க இருக்கிறது. அந்த தைரியஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களது புத்தி கூர்மையை ஷார்ப்பாக தர இருக்கிறார். உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தந்து
சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய வகையில் இன்றைய தினத்தை அமைத்து தருகிறார். அன்பர்களே, இன்றைய தினம் என்பது சிறந்த நினைவாற்றலோடு கூடிய திறமையான செயல்பாட்டை தருவதற்கு தயாராக இருக்கிறது. இந்த செயல்பாட்டை நீங்கள் சிறப்பாக செய்ய வேண்டுமென்றால் அது உங்கள் கையில்தான் இருக்கிறது. கடகம் ராசி, கடகம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, குடும்பஸ்தானம் என சொல்லக்கூடிய உங்கள் வீட்டிற்கு அடுத்த வீடான சிம்ம ராசி, நெருப்பு ராசி, சூரியனின் வீடு. இந்த வீட்டில் உங்கள் அதிபதி, உங்களை இயக்கக்கூடிய கிரகமான சந்திரன் செல்லக்கூடிய பயணம் இனிமையான பயணம். மனது சார்ந்து அவர் தரக்கூடிய பலன்கள் சாந்தமான குணத்தை கொடுக்க இருக்கிறார். சில மனிதர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஏதாவது ஒன்று அவரிடம் நாம் சொல்லிவிட்டால் கோபம் கடுமையாக வரும். கோபத்தின் காரணமாக வல்லு வல்லு என்று விழுவார்கள். ஆமாம், இது போன்று எந்த ஒரு நிலையும் உங்களுக்கு வராது. இன்றைய தினம் சாந்தமான குணம் உங்களுக்கு அமைத்து தருகிறார் சந்திரன். அன்பர்களே, உங்களது உறவு நிலையை ஆளுமை செய்யக்கூடிய வீடுதான் குடும்ப ராசி. இன்றைய தினம் உங்களுக்கு பிடித்த, உங்களை விரும்பக்கூடிய அன்பான உயிர்களிடம் அன்பாகவும் இனிமையாகவும் கலந்துரையாடல்கள் செய்வதற்கு சிறப்பான வழிவகைகளை தரக்கூடிய நாளாக அமைய இருக்கிறது. இன்றைய தினத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது என்பது அதன் தன்மையை பொறுத்து நன்மை தீமையாக அமையும். பொதுவாக 2ஆம் இடம் என்பது உடல் ஆரோக்கியத்திற்கும் ஆயுளுக்கும் நன்மை தரக்கூடிய வீடாக இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் என்பது கடகராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவும் ஆயுள் மேம்படுத்தக்கூடிய அமைப்பாகவும் இனிமையான நாளாக உங்கள் வீட்டின் அதிபதி செயல்பட்டு நல்ல விதமாக உங்களை கடந்து செல்ல வைக்கிறார். சிம்மம் ராசி, சிம்மம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் வீட்டிலேயே செல்லக்கூடிய சந்திரன் உங்களை வலிமையாக இயக்கக்கூடிய அதிகாரம் பெற்றிருக்கிறார். 2 நட்சத்திரங்களில் பயணம் செய்து உங்களையும் மற்ற 11 ராசிக்கார அன்பர்களையும் இயக்குகிறார். காலை வரை பூரம் நட்சத்திரத்திலும் அதற்கு பிறகு உத்திரம் நட்சத்திரத்திலும் அகம் சார்ந்து மனது சார்ந்து உங்களது உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக்கி தந்து மன மகிழ்ச்சியையும் மன சந்தோஷத்தையும் இன்றைய தினம் சிறப்பாக தர இருக்கிறார். பொதுவாக ஒரு மனிதன் இந்த வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டுமென்றால் அவனுக்கு தைரியம் மட்டும் போதாது, தன்னம்பிக்கையும் சேர்த்தே வர வேண்டும். 2 சூப்பரான தன்மைகளையும் உங்களுக்கு தர இருக்கிறது இன்றைய தினம். அந்த வகையில் நீங்கள் தெளிவாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்பட்டு உங்களது திறமைகளை இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாக இருக்கிறது. லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய காற்று ராசியான மிதுனம் ராசி, உங்களை வழிநடத்தக்கூடிய கிரகம் சூரியன் அந்த வீட்டில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ஆமாம் நண்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் எடுக்கக்கூடிய உங்களது சுய முயற்சியின் காரணமாக நீங்கள் செய்யப்போகிற செயல்பாடுகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய அமைப்பாக அவர் செயல்பாடுகள் சிறப்பாக இருந்து இனிமையாக இன்றைய தினத்தை கடந்து செல்ல வைக்கிறார். கன்னி ராசி, கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, முதலீடுகள் செய்யக்கூடிய வீடு சிம்மம் ராசி. உங்கள் வீட்டிலிருந்து 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இரகசிய ஸ்தானத்தில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் அகம் சார்ந்து மனது சார்ந்து தன்னடக்கத்தை சிறப்பாக கொடுக்க இருக்கிறது. அனைவரிடமும் அன்பாகவும் பாசமாகவும் நடந்து கொள்ளக்கூடிய பெரிய மனித தன்மையான குணத்தையும் சேர்த்து கொடுக்க இருக்கிறது. இன்றைய தினம் என்பது நீங்கள் துணிச்சலோடு இறங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில், நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் வெற்றிகள் பலவற்றை கொண்டு வந்து உங்கள் காலடியில் சமர்ப்பிக்கக்கூடிய நாளாக அமைய இருக்கிறது. இன்றைய தினத்துடைய ஆரோக்கிய நிலையை ஆய்வு செய்யும் பொழுது கடந்த சில நாட்களாக உங்கள் குடும்பத்தில் மனைவி மக்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சுணக்கமான நிலைப்பாடுகள், உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அனைத்துமே நீங்கள் செய்யக்கூடிய மருத்துவ உதவியின் மூலம் சுணக்கமான நிலைப்பாடுகள் அனைத்தும் நிலைமாறி உங்களது மனைவி மக்களின் ஆரோக்கியம் சிறப்படையக்கூடிய நல்ல நாளாகவும் அமைய இருக்கிறது. துலாம் ராசி, துலாம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் லாபஸ்தானம் என அழைக்கக்கூடிய நெருப்பு ராசியில் சந்திரன் பயணம் செய்கிறார். அந்த ராசி சிம்ம ராசி. அகம் சார்ந்து மனது சார்ந்து தைரியத்தை சிறப்பாக கொடுக்கக்கூடிய நாள், நல்ல நாள். அதோடு சிறப்பான எண்ணங்கள் வழியில் சுய சிந்தனையும் தரக்கூடிய நல்ல நாளாகவும் உங்களுக்கு அமையும். அந்த வகையில் இன்றைய தினம் என்பது தெளிவாகவும் ஷார்ப்பாகவும் உங்களுக்கு எண்ணங்கள் உருவாகி அந்த ஷார்ப்பான எண்ணங்கள் அனைத்தும்
சிறப்பான செயலாகி உங்கள் வாழ்க்கையில் லாபங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். அன்பர்களே, பொதுவாக 11வது வீடு நடைமுறையில் இருக்கின்ற இன்றைய தினம் என்பது உங்கள் ஆயுளை சிறப்பாக்கி தரும், ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தரும், மன சந்தோஷத்தையும் அதோடு சேர்த்து நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வெற்றியையும் சிறப்பாக தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். தொழில் ஸ்தானம் என சொல்லக்கூடிய கடக ராசியில் உங்களை இயக்கி வழிநடத்தக்கூடிய கிரகம் உங்கள் வீட்டின் அதிபதி சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் பயணம் செய்யக்கூடிய பயணம் இயல் இசை நாடகம் துறை சார்ந்து இயங்கி வரக்கூடிய அன்பர்களுக்கு தொழில் வழியில் நல்ல வாய்ப்புகளை கொண்டு வந்து தர இருக்கிறார். அவ்வாறு வரக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தி நன்றாக உயர்ந்த நிலை அடைவதற்கான வாய்ப்பையும் சேர்த்து தர இருக்கிறார். விருச்சிகம் ராசி, விருச்சிகம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, தொழில் ஸ்தானம் என அழைக்கக்கூடிய வீடு ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவைகளை கொடுக்கக்கூடிய உணவு, உடை, உறைவிடம் இவை அனைத்தையும் கொடுக்கக்கூடிய வீடு தான் 10ஆம் இடம் சிம்ம ராசி. சிம்ம ராசியில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் அகம் சார்ந்து மனது சார்ந்து அன்பாகவும் பாசமாகவும் பேசக்கூடிய சாந்தமான குணத்தை கொடுக்க இருக்கிறார். எவ்வளவு பெரிய வெற்றி கிடைத்தாலும் அந்த வெற்றி தன்னடக்கத்தோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல தன்மையும் கொடுக்க இருக்கிறார். இன்றைய தினம் என்பது வேலை மற்றும் தொழில் துறைகளில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மேன்மைகள் பலவற்றை தரக்கூடிய நல்ல நாளாக அமையும். 6ஆம் இடமாகிய வெற்றி வீட்டில் தனது சொந்த வீட்டிலேயே உங்கள் வீட்டின் அதிபதி செய்யக்கூடிய பயணம் வெற்றி பயணமாகும். இன்றைய தினம் நீங்கள் செய்ய போகிற செயல்கள் அனைத்தும் நல்ல செயல்களாகவும் அந்த செயல்களில் வெற்றி பெற்று பணவரவும் அந்தஸ்தும் வரக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைய தினத்தை அமைத்து தருகிறார் உங்கள் வீட்டின் அதிபதி கிரகம் செவ்வாய். தனுசு ராசி, தனுசு லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் சந்திரன் பாக்கியஸ்தானம் என சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் சிம்ம ராசியில் செல்லக்கூடிய பயணம் சிறந்த அறிவை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நிறைவாக இயங்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இன்றைய தினம் அமையும். புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வீடுதான் பாக்கியஸ்தானம். உங்கள் தந்தை செய்த புண்ணியத்தின் வழியில் பாக்கியங்களும் நன்மைகளும் வரக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, சிம்மம் ராசி என்பது உங்களுக்கு சுபஸ்தானமாக அமையும். ஆமாம் அன்பர்களே, தனுசு ராசி, மேசம் ராசி, சிம்ம ராசி இந்த 3 ராசிகளும் நெருப்பு ராசிகளாக அமைகிறது. ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்ட கிரகங்களை கொண்ட ராசியாகவும் அமைகிறது. அதனால் இந்த வீடு பாக்கியஸ்தானம் என அழைக்கப்படுகிறது, சுபஸ்தானம் என்றும் அழைக்கப்படுகிறது. அதன் ரீதியாக இன்றைய தினம் மங்களகரமான சுப காரியங்கள் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் கைகூடக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய நாளாகவும் அமையும். மகரம் ராசி, மகரம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, ஆயுள் ஸ்தானம் என அழைக்கக்கூடிய சிம்ம ராசி உங்கள் வீட்டிலிருந்து 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அஷ்டம ஸ்தானத்தில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் 8ஆம் இடத்தின் பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். 8ஆம் இடம் என சொல்லும் பொழுது 2 வகையாக அந்த 8வது வீடு செயல்படும். மனது சார்ந்து, அகம் சார்ந்து, அன்பு பாசம் சார்ந்து, காதல் சார்ந்து நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு மனது சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும். ஒரு மகிழ்ச்சியை கொடுக்காது, துன்பம் துயரங்களை கொடுக்கும். மற்றொரு வகையான செயல்பாடு என பார்க்கும் பொழுது வேலை தொழில் சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து, பணவரவு பொன் பொருள் சார்ந்து நன்மையான பலன்களை கொடுக்கும். உடல் உழைப்பு காரணமாக அதிக உழைப்பை கொடுத்து கடின உழைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் அதன் வழியில் பணவரவை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். கடின உழைப்பு என சொல்லும் பொழுது உடல் ரீதியாக உடலை வருத்தி செய்யக்கூடிய வேலையாகவும், மூளை சார்ந்து இயங்கக்கூடிய அன்பர்களுக்கு மனது சார்ந்து டென்ஷனை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் அதன் செயல்பாடு இருக்கும். அதோடு மட்டுமல்லாமல் மற்றொரு செயல்பாடும் அதனிடம் இருக்கிறது. நீங்கள் எதிர்பாராத வகையில் எதிர்மாறான வகையில் ஏதாவது ஒரு நன்மை, ஏதாவது ஒரு தீமையை கொடுக்கக்கூடிய அமைப்பு சிம்ம ராசிக்கு இருக்கிறது. பொதுவாக உங்கள் வீட்டிலிருந்து 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராசியில் ஒரு கிரகம் சொல்லும் பொழுது ஏதாவது ஒரு வகையில் தீமைகள் கொடுப்பதற்கு அல்லது நன்மைகள் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இன்றைய தினத்தை நீங்கள் கவனமோடு கடந்து செல்ல வேண்டும் என்பதே இன்றைய தினத்துடைய அறிவுரையாக இருக்கும். கும்பம் ராசி, கும்பம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே,
கலஸ்திரஸ்தானம் என சொல்லக்கூடிய சிம்ம ராசி, நெருப்பு ராசியான இந்த வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் சுறுசுறுப்பாகவும் சுய சிந்தனையோடும் செயல்படக்கூடிய நல்ல நாளாக அமைத்து தருகிறார் சந்திரன். அன்பர்களே, சிம்ம ராசி உங்களுக்கு குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய வீடு. உங்களுக்கு திருமணம் நடைபெற வேண்டுமென்றால் சிம்ம ராசியிலிருந்து அனைத்து நன்மைகளும் உங்களை நோக்கி வந்தால் மட்டுமே கும்ப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு திருமணம் என்பது நடைபெறும். அந்த வகையில் உங்களுக்கு திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படவில்லை, சிம்ம ராசியில் நிச்சயிக்கப்படுகிறது. உங்களை இயக்கி வழிநடத்தக்கூடிய கிரகமாக இருப்பவர் சனி பகவான். உங்கள் வீட்டில் அவர் செல்லக்கூடிய பயணம் நல்ல எண்ணங்களை உங்கள் மனதில் உருவாக்கி அந்த எண்ணங்களை நல்ல வழியில் சிறந்த செயல்பாடாக கொடுக்கக்கூடிய பொன்னான நாளாக அமைத்து தருகிறார். மீனம் ராசி, மீனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சத்ருஸ்தானம் என சொல்லக்கூடிய 6ஆம் இடம் நெருப்பு ராசியான சிம்ம ராசி. சத்ருஸ்தானம் என்பது உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களது எதிரிகள் அனைவரையுமே துவம்சம் செய்யக்கூடிய, அவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய வீடு தான் சிம்ம ராசி. இந்த ராசி என்பது சிறப்பாக இருந்தால் உங்களது பகைவர்கள் அனைவரும் உங்களுக்கு அடிபணிவார்கள். இந்த ராசி சிறப்பாக இல்லை என்றால் நீங்கள் உங்கள் பகைவர்களிடம் அடிபணிய வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்படும். அன்பர்களே, பொதுவாக வெற்றி என்பது நாம் எந்த வகையில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஆய்வு செய்தால் வேலை தொடர்பாக அது தொடர்பாக செயல்பாடுகளுக்கு வெற்றியை எதிர்பார்க்கிறோம். கடன் தொடர்பான அதன் செயல்பாடுகளுக்கு வெற்றியை எதிர்பார்க்கிறோம். என்றைய தினம் நம்மிடம் இருக்கக்கூடிய கடன்கள் அனைத்தும் அடைபடுகிறதோ அன்று நாம் வெற்றியுடன் கொண்டாடக்கூடிய நாளாக அமையும். வழக்கு தொடர்பாக நாம் தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது ஒரு தவறுகள் செய்யப்பட்டு அந்த தவறுகள் அனைத்தும் வழக்குகளாக புனையப்பட்டு அதில் நாம் சிக்கி தவிக்கும் பொழுது அதிலிருந்து வெற்றி கிடைத்து வெளிவரும் பொழுது அந்த செயல்பாடு நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆமாம் அன்பர்களே, ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் ஒரு பாதையில் செல்வது என்பது ஒரு வெற்றி பயணமாக அமைய வேண்டும். அப்பொழுதுதான் அவர் வாழ்க்கை என்பது சிறப்பாக நன்மைகள் நிறைந்த அமைப்பாக இருக்கும். அந்த வகையில் இன்றைய தினத்தை ஆய்வு செய்யும் பொழுது சந்திரன் செல்லக்கூடிய பயணம் உங்களுக்கு வெற்றிகள் பலவற்றை தந்து இனிமையான நாளாக இன்றைய தினத்தை கடந்து செல்ல வைக்கிறது. அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.